ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக ஒரு அப்டேட் நியூஸு. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குண்டான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஆன்லைன்லேயே கவுன்சிலிங் ஓவர். அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஓகே கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் யார் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடச்சிருக்கோ அவங்க வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட்டு அலாட்மெண்ட் லெட்டர் வச்சுக்கிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து 2 கேட்டகரியாக ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது. அதாவது அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7510 பேர்த்துக்கு அகடமிக்கில் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் காலேஜ் சீட்ஸ் அலாட் ஆகிருக்கு. ஓகேவா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து யாருக்குன்னா அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7510 பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 946 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ மேக்ஸிமம் எந்தெந்த காலேஜஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சும்மா ஒரு ஹைலைட் மட்டும் இங்கே பார்ப்போம். ஸோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து CEG கேம்பஸ், MIT கேம்பஸில், ACT கேம்பஸில் அதிகமாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. PSC ஆர்ட்ஸில் கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. SSN காலேஜ், தியாகராஜர் மதுரை காலேஜ், சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் காரைக்குடி காலேஜில், குமரகுரு காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PSG அப்ளைட் அண்ட் ரிசர்ச் காலேஜில், அப்புறம் SNS காலேஜில், கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இது மாதிரியான கவர்மெண்ட் இது மாதிரியான நிறைய காலேஜஸில் வந்து ரொம்ப டாப் காலேஜஸில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் as well as தி ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதுக்குண்டான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் கூட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா யார் யாருக்கு டெட்லைன் வந்து அடுத்தது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? எந்த டேட்டுக்குள்ளே வந்து பேமெண்ட் கட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். எந்த டேட்டுக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். எந்த டேட்டு எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஓகே கொடுக்கணும். ஓகேவா? அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஓகே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட்டு எது கொடுக்கணும், லாக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் ரெடி ஆகும். ஸோ அது இப்போது நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருந்துகிட்ருக்கீங்க. அதனால் நல்ல காலேஜாக பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து